ஏன் தான் அந்த பொம்பளை புள்ளையெல்லாம் இப்படி இருக்கோ? இந்த மாதிரி ஏமாத்தலாங்களோ? நான் சொல்லிட்டேன், யார் மேலேயும் குறை இல்லாத எந்த பொண்ணும் விட்டுட்டு ஓடாது. இல்ல குறை இருந்தாலும் அந்த குறைய நிறையாக்கி வாழ்றதானே ஒரு வாழ்க்கை. ஏய் வாய முன்னேந்து போட, எதா அசியமா பேசிட்டு போற. எப்படிலாம் செலவு பண்ண தெரியுமா? எங்கெங்கெல்லாம் கூட்டின்னு சுத்தினா எல்லாம் வேஸ்டா போச்சு. அந்த இதே ஒத்து வரான்னு நான் 108 முறை சொல்லிட்டு இருக்கேன். வாங்கிட்டா போன்லாம் இப்படி பேசியது. இப்பயும் வந்து பேசுறதுக்கு இப்ப நாங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா, நீ இதா இருந்தீங்கன்னா நேரா போய் கேட்டு வந்துடுவோம். நாங்க கேட்டாலும் அதே வேணாங்க, இது அப்புறம் என்ன போய் கேட்பீங்க? அது வேற ஒருத்தர் பிடிச்சிருக்கீங்க, இது அப்ப போய் கேட்பீங்களா? அது நாங்க பாத்துப்போம். என்ன நீ லவ் பண்ணும்போது மருந்து குடிப்பேன், அப்பெல்லாம் உங்க அப்பா இப்படிதான் உனக்கு சப்போர்ட் பண்ணாரா? அவங்க மருந்து எடுத்துட்டா கூட வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா. அவன் போய் கேட்கணும் இல்லடா. இவரே ஒரு முடிவு எடுத்துட்டாரா? இவன் போயாவது அங்க போய் என்ன இதை தரீங்களா இல்லையா என்னன்னு ஒரு இது கேட்கணும்ல. ஆமா, அது கூட பண்ணல. அவங்க வந்து இந்த செய்தி இதாயிடுச்சு, அவங்க உடனே மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க உன்னைய விட்டுட்டு பாரு வேற மாப்பிள்ளைய பாத்துருக்காங்க. நீ அதுக்கப்புறம் ரிவெஞ்ச் எடுக்கவே இல்லையா அந்த பொண்ணுக்கு? ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. அது அப்புறம் நான் 2 வருஷம் கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு இருந்தேன்ல, அந்த 1 வருஷத்துக்குள்ளே தான் பிரச்சனை வந்தது. இன்னும் 1 வருஷம் முடிச்சுட்டு வரதுக்காட்டியே கல்யாணமே வந்துச்சு. அந்த பொண்ணுக்கா? ஆமாடா, ஒரு லீவுல வந்திருந்தேன், ஏதோ ஒரு லீவுக்கு. இங்க இன்னைக்கு நைட்டு பொண்ணு போகுதுங்கிறானோ. நான் தச்சில தான் வந்தான். எப்ப என்ன நினைச்சிட்டான், செய்தி கட்சி தான் வந்திருக்கான் பாட்டு நினைச்சிட்டான் அவன். அவ்வளவுதான் ஏதோ பண்ண போறான். அப்பெல்லாம் இது போல குடிக்கிறது போத அந்த இதெல்லாம் இல்ல. சும்மா சோகமா உட்காந்துருந்தான். அதுல ஒரு இது என்னன்னா, பசுக்கு போறதுக்கு நம்மள காட்சி கிடையாது. இவன் காட்சி கொடுத்தா நம்ம போலாம். இப்ப நான் அங்கிருந்து இப்ப நீ இதுல இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து வர முடியுதுன்னா அப்படியே கரெக்டா அந்த காட்சிக்கு தான் கரெக்டா வர முடியுங்க. அப்புறம் இங்க இருந்து காட்சி கொடுத்தா நான் போக முடியும். பண்ருட்டில கல்யாணம், நான் எங்க இருந்து போறது பண்ருட்டிக்கு? அந்த பொண்ணு வந்துட்டு பேச கூட முயற்சி பண்ணல எதுலையுமே. அது ஒன்றும் படிக்க தெரியாதுடா. அது அப்பத்தி இது சும்மா ஒரு ஜாலியா வாட்ட வச்சது போச்சு. அந்த இதுலயே அது இதாயிடுச்சு. இது வந்து கல்யாணம் இது இதெல்லாம் அந்த சின்னது தானே. லவ் பண்ணா கல்யாணம் பண்ணணும்லாம் தெரியாது. இப்ப நான் வந்து 12வது முடிச்சுட்டு உடனே ஐடிஐனா 12வதுனா 17 வயசு. ஃபெயில் 1 வருஷம் 18. ஃபெயில் ஆன உனக்குலாம் லவ் 19 வயசு 20 வயசு தான் அப்ப. 19 வயசு தான் நினைக்கிறேன். அப்ப அதுக்கு என்ன வயசு இருக்கும்? 17 வயசு இருக்குமா? அந்த ரேஞ்சில் அதுக்கெல்லாம் என்ன தெரியும்? அப்படியே நீ எல்லாம் போக்சோல போயிருக்கணும். இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். அது என்ன உண்டு. ஆனா அது கட்டின்னு இருக்கிறதுக்கு தான் இருக்கு. அப்பப்ப உன்னை பார்த்துன்னா பழைய எல்லாம் ஞாபகம் வருமா? நாங்க போட்டோம், நானும் கைதான் போவோம் அவங்க வீட்டுக்கு. 2 முறை போயிருக்கோம். இதெல்லாம் ஒரு லவ் ஸ்டோரி. நாங்கெல்லாம் கடந்து இங்கேருந்து 350 கிலோமீட்டர் தாண்டி போய் போட்டுது. சுத்தி சுழட்டி எப்படிலாம் உயிரை கொடுத்து லவ் பண்ணணும். நீ என்னன்னா பக்கத்து வீட்டுல லவ் பண்ணிட்டு இது ஒரு லவ் ஸ்டோரி தான் சொல்றேன். சும்மா இது எல்லாமே